வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி யார் அழகாக இருப்பாங்க, பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும். இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா 2 ராசிகள், ரிஷபம், துலாம். ரிஷப வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், துலாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். ஸோ யாரெல்லாம் ரிஷப லக்னம், துலாம் லக்னம் பிறந்திருக்கீங்களோ அவங்க இயற்கையாகவே அழகாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுடைய அதிபதி வந்து சுக்கிரன். ஒன்றே ஒன்று செக் பண்ணுங்க ஜாதகத்தில். என்ன அப்படின்னா, நீங்கள் துலாம் லக்னமா இல்லை ரிஷப லக்னமா, உங்களுடைய லக்னாதிபதி, இந்த சுக்கிரனை தான் லக்னாதிபதினு சொல்லுவோம். அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். சப்போஸ் உங்கள் லக்னத்தில் நீங்கள் இந்த 2 லக்னமாக இருந்து உங்கள் சுக்கிரன் வந்து இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, மீனத்தில் சுக்கிரன் வந்து உச்சம், கண்டிப்பாக நீங்கள் வந்து அழகாக தான் இருப்பீங்க. ஓகே, அப்படி இங்கே இல்லையா, இங்கேயே இருக்குது, லக்னத்திலேயே இருக்கார் சுக்கிரன், கண்டிப்பாக அழகாக இருப்பீங்க. இங்கேயும் லக்னத்திலேயே இருக்கார், துலாம்லேயே இருக்கார் அப்படின்னாலும் நீங்கள் அழகாக இருப்பீங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த 2 லக்கணத்துக்கு. அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் இந்த 2 லக்கணம் இல்லை, வேறு லக்கணமாக இருக்கீங்க, எதை எடுத்துக்கலாம்? விருச்சிகத்தை எடுத்துக்கங்க. இது விருச்சிக லக்கணம். இந்த விருச்சிக லக்கணத்துக்கு விருச்சிக லக்கணத்தில் பிறந்துட்டீங்க நீங்கள். இதுதான் உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே லக்கணத்திலிருந்து உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். சுக்கிரன் இங்கேயே இருக்கார். ஓகேங்களா? உங்கள் லக்கணத்திலேயே சுக்கிரன் இருக்கார். இல்லை நேர் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அப்படி இருந்தாலும் நீங்கள் அழகானவர்கள் தான். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. எய்தர் உங்கள் லக்கணத்திலேயே சுக்கிரன் இருக்கணும், இல்லை நேருக்கு நேர் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கணும். இருந்தாருன்னா உங்களுடைய லக்னத்தை பார்ப்பார். அப்படி இருந்தாலும் நீங்கள் அழகானவர்கள் தான். அப்படி இருக்குது, இது மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருக்குது. நான் அழகாக இருக்கேன், இல்லை அழகாக இல்லை, எனக்கு இந்த அமைப்புகள் இல்லை இருந்தாலும் அழகாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அதுக்கு சில விதிகள் இருக்குது, விதி விலக்குகள் இருக்குது. என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.